Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோபிங்கில் இருக்க குட்டி டாபிக் யூனிட் 3ல அனானமஸ் ஃபங்க்ஷன் இல்லை லேம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ், அது பில்ட்இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், அப்புறம் பேராமீட்டர்ஸ் இந்த ஆர்கியூமெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி பாஸ் பண்ணுறது, அதோட டைப்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதை பார்க்கறதுனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். அது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் கைஸ். Okay, anonymous function or lambda function. In Python, anonymous function is a function that is defined without a name. Anonymous function என்ன சொல்கிறாங்கன்னா பைத்தானில் பேரே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பைத்தானில். நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம். நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பக்கத்தில் ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸோட பாடி இருக்கும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அக்சஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அப்போலாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவோம். பட் அனானமஸ் ஃபங்க்ஷனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமே இல்லாததான் அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் டெஃப் கீவேர்ட்ஸ். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் இன் பைத்தான் அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்ட் யூஸிங் லாம்பிடா கீவேர்ட். அண்ட் பைத்தான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா லாம்பிடா அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அதனால தான் இதை அனானமஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் லாம்பிடா கீவேர்டை யூஸ் பண்ணி தான் அனானமஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுனால லாம்பிடா ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சின்டெக்ஸ், எப்படி ஒரு லாம்பிடா ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கான சின்டெக்ஸ் இங்கே இருக்குது. ஒரு வேரியபிள் நேம், அப்போ லாம்பிடான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் கோலன் 3px மல்டிப்ளை பை 2. இங்கே அந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கியூமெண்ட் மாதிரி வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேராமீட்டர். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் நம்ம ஐடிஎல்லியில் பார்ப்போம். ஓகே, நான் ஐடிஎல்லியே எடுத்துக்கிறேன். ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாம்பிடா அப்படின்னு சொல்லி நான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அனானமஸ் ஃபங்க்ஷனுக்கானது. நெக்ஸ்ட் அதுக்கான பேராமீட்டர் நான் கொடுக்கணும்ல. பேராமீட்டர் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் எண்டிங்க்கு நம்ம கோலன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, கோலன் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பேராமீட்டர் எங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸ் மல்டிப்ளை பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்டர் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடை ஃபங்க்ஷன் மாதிரி நான் ட்ரீட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளில் ஃபங்க்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 நான் பாஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 25 வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் லாம்பிடா ஃபங்க்ஷன், இந்த வேரியபிள்குள்ளே இருக்க லாம்பிடா ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அதுக்குள்ளே இந்த எக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து 5ன்ற வேல்யூ வந்து பாஸ் ஆகுது. அப்போது அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்னு பாருங்கள், 5 × 5 25. ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இதில் அகைன் லாம்பிடா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸ் ஒய் அண்ட் கோலன் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் கொடுத்த மாதிரி இங்கே 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை இப்போ நான் மென்ஷன் பண்ண போகிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் அதுதான் பண்ண போகிறோம். என்டர். இப்போது இந்த சப்ராக்ட்ன்ற வேரியபிள் நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ண போகிறோம். 5, 3 கொடுக்குறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 வருது. 5 - 3 கரெக்டாக வருது கைஸ். இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டிஃபால்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே ஆட் யூஸ் பண்ணுறேன். திருப்பி அதே லாம்பிடா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஒய்க்கு வந்து 0 அப்படின்னு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் யூஸ் பண்ணுவோம். என்டர். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து 2 வேல்யூ பாஸ் பண்ணி பார்ப்போம். 3ன்னு கரெக்டாக வருது. இப்போது அகைன் இந்த லாம்பிடா ஃபங்க்ஷனை அகைன் நான் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்து பாஸ் பண்ணுறேன். 1ன்னு கரெக்டாக தான் கைஸ் வருது. ஸோ அப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடிஞ்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாம்பிடா ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம டெஃப் கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட் லாம்பிடான்னு மென்ஷன் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஈக்குவல்ஸ்னு போட்டு லாம்பிடா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், அதாவது வேரியபிள்ஸ் கொடுக்குறோம். அண்ட் இதில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம வேல்யூஸ் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கோலன் சிம்பிள் வச்சுட்டு பாடி ஆஃப் த லாம்பிடா, அந்த லாம்பிடா ஃபங்க்ஷனுக்கான பாடியை நம்ம என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம். ஃபங்க்ஷன் பாடியில் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோமோ அந்த மாதிரி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அனானமஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனா இங்கே அந்த வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணுறோம். அது லாம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க ஆர்குமெண்ட் வேல்யூக்கு அஸ்யூம் ஆகி அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதை செஞ்சு நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிரிண்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் வந்துருச்சு. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடில் டைப் பண்ணும்போது இதை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிங்கனால உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி 3ன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிரிண்ட், அதுக்கப்புறம் தான் உள்ளே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஆட் ப்ராக்கெட் 3,5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை வந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்புது. எதுக்கு ரிட்டர்ன் அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் அனுப்புது. ஓகேவா? எப்படி நம்ம ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் வேரியபிள் பார்த்தோம் அந்த மாதிரி இது இங்கே ரிட்டர்ன் அனுப்பியிருக்கு. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், உங்களுக்கு அனானமஸ் ஃபங்க்ஷன் அண்ட் லாம்டா ஃபங்க்ஷன் இல்லைனா லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ரவி கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ எம் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ கைஸ்.